நமச்சிவாயம். ஜெய் வராகி. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, அக்டோபர் மாத பலன்கள். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 4-9 கூடையவர் 4-9 கூடைய செவ்வாய் 2ஆம் இடத்தில் அமைந்திருந்தார். பொதுவாக செவ்வாயும் சூரியனும் பகை. இந்த செவ்வாய் சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்குமே ஆனால் அவன் திருமணத்திற்கு பிறகு, திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியாக இருப்பான். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அல்லது ஒரு என்ஜாயபிளாக லைஃப் இருக்காது. காரணம் என்ன? இல்லை, திருமண வாழ்க்கையை கூட சோபிக்காது. இந்த சூரியன் சுக்கிரன், சூரியன் செவ்வாய், இந்த சூரியனோடு சேரக்கூடிய கிரகங்கள் சனி சூரியன், தனித்த சூரியன் சிறப்பு என்னை பொறுத்தவரையிலும். ஆனால் பாருங்க, சிம்ம ராசி என்பது போல ஜோதிட சூட்சுமங்கள் உள்ளது. இப்போ இதெல்லாம் அந்த ரகசியங்களை தெரிந்து சூட்சுமங்களை அறிந்து அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது தான் நீங்கள் ஜாதகத்தில் ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கு வரணும். ஃபோனில் பேசுகிறதெல்லாம் வேறு. அப்போ தான் உங்களுடைய குருவுடைய பார்வை, இது வாராகியுடைய பார்வை, வாராகி உங்களை தரிசனம் பண்ண முடியும். நீங்கள் அவங்க பார்வை உங்களுக்கு கிடைக்கும். சரி, சிம்ம ராசி என்பர்களே, இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டமான மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 3-10 கூடிய சுக்கிரன், சிறு பணக்காரன், லட்சாதிபதி அப்படின்லாம் வர்ணிக்கக்கூடிய சுக்கிர பகவான் கேதுவோடு இணைக்கிறார். ஏற்கனவே கெடுக்கக்கூடிய கேது உங்கள் ராசியில் இருக்கும்போது 3-8 கூடிய முழு அசுபராக இருக்கக்கூடிய சுக்கிரன், ஏற்கனவே அது பகை வீடு. ரெண்டாவது கிரகமும் ஆட்சி, அந்த வீட்டு அதிபதி சூரியனும் பகை, கிரகமும் பகை, வீடும் பகை, அங்கே இருக்கக்கூடிய கேதுவும் பகை. இதில் போய் சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இந்த அக்டோபர் மாதத்தில் உட்கார்றார். அப்போ 7ல் இருக்கக்கூடிய ராகு அசுர குருவோடு, இந்த ராகு கேதுக்கு நீங்கள் அமிர்தத்தை வாங்கி குடிங்க, நல்லபடியாக நீங்கள் தீர்க்காயுளாக இருக்கலாம், உங்களை அமிர்தத்தை சாப்பிட்டாச்சுன்னா உங்களுக்கு அழிவு கிடையாது அப்படின்னு அந்த ரகசியத்தை யார் கற்றுக் கொடுத்தாரோ, அந்த ரகசியத்தை யார் உபதேசம் செய்தாரோ, அந்த சுக்கிராச்சாரியர் குரு எனக்கு அசுர குருவானவர் அந்த ராகு கேதுவோடு சிம்மத்தில் இணைகிறார். எப்பேற்பட்ட எதிரியையும் நன்கு நிதானமாக கணிச்சு துவம்சம் செய்யக்கூடிய கால நேரம் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே. அவன் எவ்வளோ பெரிய கூட்டமாக வேண்டுமானாலும் வரட்டும், எத்தனை பெரிய லட்சம் கூட படையை திரட்டிட்டு வரட்டும், நீங்கள் சிம்ம சொப்பனமாக இருப்பீர்கள். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்போம். உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. எதிரியை பார்த்து பயந்து போயிடுவான். என்னடா அவன் மனுஷனா, தெய்வமாடா அவன், இந்த மனித பிறவியாடா, இல்லை தேவாலோகத்திலிருந்து வந்திருக்கானடா அவன் சிம்மராசிக்காரன். உங்களை அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நீங்கள் சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறீர்கள் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே. அதையும் மீறி கால நேர தேச அவஸ்தையினாலே ஏதேனும் இடர்பாடுகள் சூழ்ந்திருக்குமேயானால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் இந்த அக்டோபர் மாதம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்க? அற்புதமாக ஒரு சூழ்நிலை துர்கா ஹோமம் அல்லது ஒரு சண்டி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆவூர்த்திகளை கூட்டி அம்பாளை வழிபாடு செய்வீர்களேயானால், மிகப்பெரிய அளவில் வழிபாடுகளை எல்லாம் செய்வீர்களேயானால்
வெற்றி உங்களுடையதாக இருக்கும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. இப்ப கூடும் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய பெங்களூர்ல, கர்நாடகாவில் மிகப்பெரிய இப்போ அவங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க. ஒரு அரசியல் தலைவர் ஒரு போஸ்டிங் கேட்குறாங்க, ஒரு நெருங்கி வந்துட்டாங்க. மேலே ஒரு எம்பி, அவங்களுக்கு மேலே ஒரு தலைவர், அதை நெருங்கி உள்ளே போகணும், உடைச்சிட்டு உள்ளே போகணும். அழகா சிம்மராசி என்பவர் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 18 நாட்கள் அவங்களுக்கு அங்கே இல்லத்திலேயே தங்கியிருந்து பூஜை பண்ணோம். அப்போ சிம்ம ராசி என்பர்களே, ரகசியத்தை தெரிந்து சூக்ஷ்மத்தை அறிந்து உங்களுக்கு என்ன செய்யணும் அந்த வழிபாடுகளை செய்வீர்களேயானால் இதுதான் கால நேரம். கடவுள் தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கால நேரம். எதை பற்றியும் எதிரிகளை பற்றியெல்லாம் மனசுக்கே கொண்டு போவாதீங்க, மண்டைக்கே கொண்டு போவாதீங்க, ஃப்ரீயா இருங்க. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் குறிப்பா சிம்மராசின்னு சொல்லிட்டா இது நாள் வரையில உங்களுக்கு வணக்கம் போட்டு குனிஞ்சு நமஸ்கரிச்சவங்கெல்லாம் கூட ஐயோ இவன் பாவம், இவன் நல்லா இருக்கணும்னு நீங்க பாதுகாத்தவன் கூட உங்களை விட்டு விலகி இருப்பார்கள். கால நேரம் சாமி, எப்படி சாமி கரெக்டா சொல்றீங்க? நான் ஒன்றும் புத்திசாலி இல்லைங்க, கிரகம் சொல்லுது. கிரகம் அங்க அதுதான் செய்யுது. அப்ப இதனால் வரையில் உங்களிடத்துல விசுவாசமாக இருந்தவர் சிலர் கூட விலகி இருப்பார்களே. ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதை விட பெட்டரான ஒரு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. புதிய அறிமுகங்கள் ஏற்படும், புதிய உறவு முறைகள் அது உங்களுக்கு அறிமுகமாகும். முன்பின் தெரியாத நபர்கள் அறிமுகமாவார்கள். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, அப்ப ஒரு நல்ல ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பாரு. நல்ல ஒரு சில நல்ல விஷயங்கள், சத் விஷயங்கள் எல்லாம் உங்க காதுல படப்போகுது. அந்த நல்ல விஷயங்கள் உங்க காதல்ல படுமே. ஆனால் அது மூலமா கூட உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை நடக்கும். எனதருமை சிம்ம ராசி அன்பர்கள், ஒரு நல்ல குரு கிடைச்சி அவங்க மூலியமா உங்களுக்கு நல்ல வழி கிடைக்க போகிற அற்புதமான மாசம்தான் இந்த அக்டோபர் மாசம். ராகு கேதுவாலே வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாடு சென்று வரக்கூடிய நன்மைகள், அதே போல வெளிநாட்டு வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் அல்லது தொழில் வாய்ப்புகள் இவையெல்லாம் சிறப்பாக இருக்கு. குறிப்பா வேலை இல்லாமல் வேலையை இழந்து இருக்கக்கூடிய, ஜாப்லெஸ்ஸா இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, எனக்கு வேலை கிடைக்குமா சாமி, இந்த மாதம் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் வேலை கிடைக்கும். வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல ப்ரமோஷன் காத்திருக்குது. வேலையில ப்ரமோஷன் காத்திருக்குது. எனக்கு இந்த வேலை கிடைக்குமா சாமி, எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைக்குங்களா, எனக்கு இந்த பாஸ் எனக்கு சரிப்பட்டு வரலைங்க, அவரு கொஞ்சம் எனக்கு மாற்றி விடணும் சார், கொஞ்சம் வசியம் பண்ணி கொடுக்கணும், எனக்கு அவர் எனக்கு ராசிமானம் ஆகிடணும். அப்போ வேலையில நல்ல முன்னேற்றம், வசியம், ஒரு ஈர்ப்பு சக்தி, புதிய வேலை கிடைக்குதல், வேலையில மாறுதல்கள், இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ், அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய வீண்பழி அவமானங்கள், வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் துறை ரீதியான நடவடிக்கைகள், இது போன்ற பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி நல்ல முறையில் வாழ்க்கையில வேலையில சிறந்து விளங்க நிம்மதி பிறக்கக்கூடிய மாதம். வேலையை பற்றி கவலையப்படாதீங்க, நல்லா இருக்கும். ஆனால் அப்படி ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு
சிறு சிறு வழிபாடுகள் என்ன என்பதை அறிந்து நம்பிக்கையாக செய்வீர்களேயானால் வேலையில் உத்தியோகத்தில் சிறப்பு, தொழில நல்ல வெற்றி, திருமண வாழ்க்கை சிறப்பு, மகிழ்ச்சி, ஆண் பெண் கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த ஆண் பெண் உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். எனக்கு இவருதான் வேணும், எனக்கு அவங்க தான் வேணும், எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள், நல்ல வாழ்க்கை மன வாழ்க்கை உங்களுக்கு அமையும், வருமானங்கள் கைகூடும். சிம்ம ராசி என்பர்களை இந்த அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டமான மாதம். உங்களுக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன தேவை, சாமி எனக்கு இது நடக்கணும், சாமி எனக்கு எப்படியாவது இதை செஞ்சு கொடுங்க என்று கேட்பீர்களேயானால் அதுக்கு பேசிக் அடிப்படை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வனகி.